எங்க மலை ரொம்ப பெருசுங்க. just miss. 1 2 3. Oh my god. வணக்கம், நான் உங்க வாசன் டிடிஎஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இந்த vlog எபிசோட் 11 எபிசோட் 10ஓட கண்டினியூட்டி. சப்போஸ் எபிசோட் 10 யாராவது பார்க்காம எபிசோட் 11க்கு வந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு கூட நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலாம், உங்களுக்கு நல்லாவே புரியும். ஒன்றுமே இல்லைங்க, எபிசோட் 10ல் என்ன பண்ணியிருப்போம்னா ஜீவிதன் ஃபோர்ட்லேருந்து கிளம்பி பைரவாகாட் ஃபோர்ட் ட்ரெக்கிங் வரைக்கும் வந்திருப்போம். பட் கிளம்பி வர்றதே வந்து பண்ண பல மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ அது ரொம்ப பெருசாக வளவலன்னு போட வேணாமே அப்படின்னு சொல்லி எவ்வளோக்கு முடியுமோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பண்ண எபிசோட் 10ஓட முடிச்சிருந்திருப்போம். நைட்டு தூங்குற வரைக்கும் வந்து பண்ணால் ஸ்டாப் பண்ணியிருந்திருப்போம். இந்த நம்மளோட எபிசோட் 11ல் ஸோ தூங்கி எந்திரிச்சு நம்ம பைரவாகாட் ஃபோர்ட் ட்ரெக்கிங் போகிறது தான் நம்மளோட எபிசோட் 11 vlog. டிடிஎஃப் நம்ம எல்லாத்துக்குமே வந்து பண்ண டே ட்ரீமிங் போன vlogோட எண்டிங்லேயே நான் சொல்லியிருந்திருப்பேன். நம்ம எல்லாருமே டே ட்ரீமிங் பண்ணுவோங்க, என்னென்னமோ ட்ரீமிங் பண்ணுவோம். முடியாத விஷயங்களை தான் மேக்ஸ் டு மேக்ஸ். வாழ்க்கையில் என்னமே முடியாததுன்னு சொல்லி எதுவுமே இல்லைங்க. பட் ஈவன் தோ அசாத்தியமான விஷயங்கள், எப்படி சொல்கிறது, அம்பானி ஆகணும் அப்படிங்கிறது, ப்ரைவேட் ஜெட் வாங்கணுங்கிறது, சூப்பர் கார் சூப்பர் பைக்ஸ் அப்படின்னு சொல்லி அசாத்தியமான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே ட்ரீமிங் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி அட்வென்ச்சர் ட்ரெக்கிங்லாம் வந்து பார்த்துட்டுனா உயிர் போகிற மாதிரியான ட்ரெக்கிங்லாம் நம்ம யோசிப்போம்ல, அந்த மாதிரியான ட்ரெக்கிங் தான் வந்து பார்த்துட்டுனா இன்றைக்கி நம்மளோட vlogல உங்களுக்கு காட்ட போகிறோம். பயங்கர அல்டிமேட்டான vlogங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலுக்கு யாராவது வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பில்லைக்கை தட்டி விட்டுக்கோங்க. ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பண்ணால் தூங்குறதுலேருந்து கண்டினியூ ஆகுங்க. ஓகேங்க, தூங்கி வச்சுட்டு காலையில் கண்டினியூ பண்ணுறேங்க. டிடிஎஃப் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 7:15 ஆச்சு. வெளியெல்லாம் நம்ம பசங்க சமைச்சிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம், அதாவது காலையில் கரெக்டாக ஒரு 5:30 மணி பக்கம்லாம் எழுந்திரிச்சு டேட்ஸ் எல்லாம் டைம் ஆச்சுட்டா எந்திரிங்க அப்படின்னு சொல்லி பசங்களை கரெக்டாக எழுப்பி விட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பசங்களை எழுப்பி விட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ செல்லோக்குட்டி ரெடி ஆகிடுச்சா? 5 minutesல ரெடி ஆயிரும்ண்ணா. என்ன சமையல் செல்லம்? நான் எக் ரைஸ்ண்ணா. ஓஹோ, தம்பி என்னடா பண்ணுறான்? ஆப்பிள் ஜூஸ் போட்டுட்ருக்காங்க. போடு கொஞ்சம் நிறைய ஜூஸாக போட்டுருங்க. ஏன்னா நம்ம நிறைய தூரம் போகணும், நல்ல ட்ரெக்கிங் பண்ணோம். அண்ட் வந்து இந்த ட்ரெக்கிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ட்ரெக்கிங் இன் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லுவாங்களாமா டிடிஎஃப். ஸோ இது வந்து பண்ண 85 டிகிரி நினச்சி பாருங்கள். 90 டிகிரி அப்படிங்கிறது இதில் 90 டிகிரி, 85 டிகிரிங்கிறது இதில் கொஞ்சம் இதாக இருக்கும், அவ்வளோதான், கொஞ்சோண்டு தான் இருக்கும், பார்த்துக்கலாம். ஸோ டிடிஎஃப் அவங்களும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சமையல் ரெடி ஆகிடும். ரெடியான உடனே இந்த பொருட்கள்லாம் கழட்டி எல்லாத்தையும் வண்டியில் பேக் பண்ண ஆரம்பிக்கணுங்க. ஓகே, டிடிஎஃப் வந்து என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணுறேங்க. போய் ஃப்ரெஷ் அப் ஆகணும். தூங்கி எந்திரிச்ச உடனே நான் அப்படியே vlog கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் மூஞ்சி கூட கழுவல. நீ மூஞ்சி கழுவலையா? குளிச்சுட்டு வந்துட்டியா? ஓ, ரைட். இருந்தாலும் குளிக்காத மாதிரி தான் இருக்கேன். பட் இருந்தாலும் ஏதோ ஒன்று ஒரு சின்ன டிஃப்ரென்ஸும் மேலே. ஓகே, டிடிஎஃப் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு vlog கண்டினியூ பண்ணுறேங்க. டிடிஎஃப் அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. டிஃபன் பாக்ஸில் எல்லாமே போட்டு பேக்கில் வச்சாச்சு, பேக் பண்ணியாச்சுண்ணே. ஓகே, நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை நம்மளே சமைச்சு சாப்பிட்டாச்சுங்க. லஞ்சும் பேக் பண்ணியாச்சு. லஞ்சுமே சப்போஸ் அங்கே போய் பசிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தாபாவில் தான் வந்து பார்த்துட்டு நமக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து நம்மளை தங்க வச்சுருந்தாங்க. பையா, தேங்க்யூ ஸோ மச். கமான், லெட்ஸ் மூவ் பையா. அண்ணன் வந்து ஒரு ரோப் மாட்டிக்கிட்டு போயிட்டுருக்காரு இல்லைங்க. அண்ணன் ஒரு ரோப் மாட்டியிருப்பார், அந்த அண்ணன் ஒரு ரோப் மாட்டியிருப்பார். அந்த ரோப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பில் கட்டி நம்ம கீழே விழுந்தாலும் நம்ம உயிர் இருக்கணும், அதாவது கண்டிப்பாக அடிப்படும், ஆனால் நம்ம உயிர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கயிறுங்க. மழையெல்லாம் பேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது, மலைகளுமே ஈரமாக தான் இருக்குங்க. நல்லா கிருஷே வரலன்ட்டு கடைசியில் வரீங்களேடா. ஐயோ, அங்கேருந்து இன்னும் அந்த மலையை இன்னொரு டைம் பார்த்துட்டு போலையே. போகிற வழியில் காட்டு டிடிஎஃப் மலை எவ்வளோ பெருசாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். என்னண்ணா, யானை எல்லாம் வரும் போலையே இந்த வழியில்? யானை எல்லாம் என்னடா கேள்வி கேட்குற? கண்டிப்பாக எல்லா அனிமல்ஸும் வரும்டா. கூடவே ஒரு அனிமலையே கூப்பிட்டு போகிறான், ஒரு குரங்கு பின்னாடி வருது. ஏன்டா அப்படி? இங்கே இருக்கிற மண்ணுங்களே இப்படி வலுக்குது. இன்னும் போக எப்படி இருக்க போதோ. டிடிஎஃப் அங்கே போய் இருக்கு, மழையே தெரியலண்ணே. ஆமாம், ஏன்னா ஃபுல்லாக அவ்வளோ காடுகள்ங்க, மிஸ்ட்டு, காடுகள் மிஸ்ட்டு. இதுக்கு பின்னாடி தான் வந்து பாருன்னா அந்த மலையே இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 5 hours மழையே இல்லாத மாதிரி தான் இருக்குது, ஆனால் அங்கே மழை இருக்குது. தம்பிங்க வந்து நேற்று நைட்டு வந்து சப்பாத்தியில் சக்கரை போட்டாங்க. இல்ல, எங்க ஊர்ல வந்துட்டு நீயும் கோயம்புத்தூர் தானடா? ஆமாண்ணே. அப்படி சப்போஸ் சரி ஏதோ நான் ஒரு சென்னையில் இருக்கேன், இவன் லடாக்ல இருக்கா அப்படின்னா இன்கிரீடியன்ஸ் மாறும்.
இவனும் கோயம்புத்தூர் தாங்க. இவன் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்கும் நினைக்கிறேன். 20 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் இருக்காதுடா, ஒரு 25 30 கிலோமீட்டர் தான் இருக்கும். பயப்புல என்ன எங்கள் ஊரில் மாறுனே இவங்க ஊரா. கடவுளே கடவுளே. சரி விட்றா, தப்பில்லை. இவங்க எல்லாமே ப்ரொஃபஷனல் ட்ரக்கர்ஸ் டிடிஎஃப். எப்படிண்ணா சொல்கிறீங்க? பட் அப்படி இருந்துமே அவங்களுமே ஸ்டிக்ஸ் கேரி பண்ணுறாங்க. டே லோக்கல்ஸ்டா, இதுக்கு மேலே என்னடா வேணும்? எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும்டா. டே நம்ம ஊரில் எங்கேயோ இருக்கிற மலையை சும்மா போயிட்டு நடந்து போய் ஏறிட்டு வருவோம் நம்ம. ஆமாம். அப்போ நினச்சி பாரு, மலைக்கு அடிவாரத்துலேயே இருக்காங்க, கண்டிப்பாக ஏறுவாங்க. இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து நம்ம 3 பேர்த்துக்கிட்ட மட்டும், நம்ம 2 பேர்த்துக்கிட்ட மட்டும்தான் இவன் பேசுகிறான். யாருக்கிட்டே போய் பேசுட்டானா என்னன்னு பேச, நம்ம கிட்டே அப்பப்போ பேச மாட்டேங்கிறான்டா. அது என்னமோ உண்மைதானே. நான் vlog எடிட் பண்ணும்போது பார்த்தீங்க, பைபிளில் அவன் பாட்டுக்கு ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கான். வேலைலாம் இல்லை, கண்ணை திறந்து வச்சுட்டே தூங்குவான். ஏதோ நமக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி. பார்த்து வாங்கடா சொல்லுங்களா, வழுக்குவோம். இங்கே நேற்று கிறிஸ்டியன் இருந்துட்டுங்க, ஆனால் போதுண்ணா மகாராஷ்டிராலேயே சுற்றிட்டு இருக்கோண்ணா, ட்ரெக்கிங்காக பண்ணிட்டு இருக்கோண்ணா, கிளம்பலாண்ணா அப்படின்னா. பிளான்ல மகாராஷ்டிராவே இல்லைண்ணா. பிளான்ல மகாராஷ்டிராவே இல்லை, பிளான்ல இருந்தது குஜராத் ஒன்று. இங்கே வெறும் கும்பே வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு போகலான்னு நீங்கள். அப்புறம் அப்படியே மாறி ஆல் ஓவர் இந்தியா ட்ரிப்பாக மாறிடுச்சுங்க. மறுபடியும் எப்போ இந்த மாதிரியான ரைட்லாம் பண்ணுவோம் நமக்கு தெரிலங்க. பண்ணும் போதே மகாராஷ்டிராவை ஃபுல்லாக முடிச்சுட்டு போயிடுவோம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல. எனக்கு ஒரே ஒரு டவுட்ரா, ட்ரக்கிங் பண்ணால் ஸ்பைன் ஸ்ட்ராங் ஆகுமா? தெரியலையா? இல்லை இன்னும் டேமேஜ் ஆகுமா? ஸ்பைனு டிஸ்க்கு இங்கே ஒரு பல்ஜு. சும்மா கத்தியை வச்சு வெட்டி விளையாண்டுட்ருக்கேங்க. லெமன் இதா? இல்லை இது வேறு ஏதோ. வாவ் டிடிஎஃப், உங்களுக்கு கோபுரோவில் தெரியுதான்னு தெரில, பெரிய ஒரு சிலந்தி வலைங்க. ஐயோ, நம்ம கூட்டத்தை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோங்க. ஆக்சுவலி நான் என்ன வாவ், இங்கே இன்னும் பெரிய ஒரு இதாக இருக்குங்க. உங்களுக்கு தெரியுதா? அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அதோட கூட்டியே கலைக்க மாட்டேன். சும்மா அதை பயப்படுத்தி தள்ளி போக வச்சா உங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறதுக்காக. ஓகே, முதல்ல நம்ம கூட்டத்துக்கிட்ட போய் சேருவோம். டிடிஎஃப், இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற ட்ரக்கிங் ஏரியா பேர் என்னென்னா பைரவகாட் ஃபோர்ட் ட்ரக்கிங்குங்க. பட் மேலே வந்து ஃபோர்ட்லாம் இல்லை, கொடி மட்டும்தான் நட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அண்ணாங்கள்லாம் மேலே வந்து சிவாஜி ஐயா மாதிரியே ஒரு பெரிய மலையவே செதுக்கி வச்சுருந்தாங்க. பெரிய விஷயம் அதெல்லாம். பட் அது இங்கேயா எங்கேன்னு தெரியல. பட் அவர் காமிச்சார். நம்ம போவோமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் அவர் என்ன இங்கிலீஷில் கேட்டாலுமே எஸ் அப்படிங்கிறாருங்க. ஏதோ ஒரு படத்தில் ரஜினி சார் வந்து பண்ண என்ன கேட்டாலும் எஸ் அப்படின்னு வரல, அந்த மாதிரி சொன்னாருங்க. ஆக்சுவலி டிடிஎஃப், இவ்வளோ பெரிய மலையங்க, நாங்கள் ஏதோ அசால்ட்டாக சின்ன மலை நினச்சிட்டு. வாவ் டே, இங்கே பார்த்தீங்களா இல்லையாடா? இங்கே பாடுறா, பா பெரிய இதுங்க. இந்த பனித்துளிகள்லாம் பட்டு இந்த தண்ணியெலாம் அழகாக இதாக இருக்குது. பட் கோபுரோவில் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இது நல்லா பெருசாக உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறது சூப்பர் வியூன்னு ஒன்று வச்சுருக்கேங்க. நேரோ, லீனியர், வைடு, சூப்பர் வியூ, ஹைப்பர் வியூன்னெலாம் இருக்குது. அதில் வந்து இப்போ நான் வந்து சூப்பர் வியூன்னு ஒன்று வச்சுருக்கேன். டிடிஎஃப் பா ரொம்ப பெருசுங்க. இந்த ஸ்பைடர் கூடு அங்கே காட்டேன். அது ஏன்டா என்னை இப்படி முறைச்சி பார்த்துட்டு போகுது? போப்பா, உன்னை நானும் தொந்தரவு பண்ண மாட்டேன், நீ என்னை தொந்தரவு பண்ணாத. ஆக்சுவலி ஜீவிதன் ஃபோர்ட் போகிற ட்ரக்கிங்லங்க அவ்வளோ நண்டை பார்த்தோங்க. அவ்வளோ நண்டு, எக்கச்சக்க நண்டு. சில குட்டி பார்த்து வாங்க, வழுக்குது. கிருஷே, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோ. இங்கேருந்து நம்ம ஸ்னோ ட்ரெக்கிங்லாம் போவோம். இப்போ எப்படி பச்சை பசேன்னு இருக்குது நம்மளை சுற்றியுமே வெள்ளைன்னு இருக்கும். டிடிஎஃப் ஸ்னோ ட்ரெக்கிங் பண்ணும்போது நார்மலாகவே ஸ்னோவில் கொஞ்ச நாள் இருந்தாலே நம்ம கண்ணெல்லாம் இந்த பச்சை கலரில் இருக்கிறத பார்க்கணுன்னு ஆசைப்படும். எப்போவுமே வெள்ளைன்னே இருக்கிறத பார்த்துட்டா ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு. எனக்கு மட்டும் எப்படி தான் இந்த காலில் இந்த ஆணி ஏறுதுன்னே ஒன்றும் புரியலடா. ஆமாண்டா, சாரி, இந்த முள் இங்கே பாரு, எப்படி தான் நமக்கு முட்டுமோ. அதுவும் கரெக்டாக காலுக்குள்ளே ஏறுற வரைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்திருக்கு. பரவாயில்ல, ரொம்ப ஏறலைங்க. கரெக்டாக போய் காலை மட்டும் டச் பண்ணிச்சு.
டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுதாரிச்சுட்டு இதுக்கு மேலே அழுத்த அழுத்தில் தூக்கி வீசிடுவோம், வழியில் போட வேணாம். ஏன்னா மற்றவங்க கஷ்டப்படுவாங்க. போகிற வழியில் ஏதாவது முள்ளு செடியை பார்க்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எடுத்து தூக்கி போட்டு போயிடலாம். நீங்களும் ட்ரெக்கிங் வந்தீங்கன்னா டிடிஎஃப் வழியில் ஏதாவது முட்கள் இந்த லூசு பசங்க பீர் பாட்டில் அடிச்சுட்டு கீங்களே எங்கேயோ உடச்சி போட்டுருப்பானுங்க. அதெல்லாம் நம்மளே நம்ம கையால் தூக்கி போட்டு போயிடும். வழி படு பயங்கரமாக இருக்குங்க. கிருஷு வாடா. வரண்ணே. கூட்டத்தை விட்டு ரொம்ப தூரமாக இருக்காடா, கொஞ்சம் சீக்கிரமா. ஏன்னா கைடு 2 பேரும் முன்னாடி போயிட்டாங்க. அருண் ஏதோ இங்கே ஒரு கைடு இங்கே இருக்காங்க, இன்னொரு கைடு நமக்கு முன்னாடி போயிட்டாங்க. ஆமாங்க, தனியாக வந்திருந்தால் நமக்கு தெரிஞ்சிருக்காது எப்படி போகணுன்னு. டிடிஎஃப் யார் வந்தாலுமே கைடோடு போங்க, அதுதான் சேஃப். பட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியாக வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், வேறு எங்கேயாவது கேட்டு பார்த்தீங்கன்னா. பட் இருந்தாலுமே இந்த மாதிரி நல்ல மனுஷங்க கூட வாங்க, அவங்க பண்ணுற வேலைக்கு ஒர்த்து தான். ஏன்னா நமக்கு ஸ்டே தராங்க, சமைக்க விடுறாங்க, சாப்பாடு வேணும்னா நமக்காக செஞ்சும் தருவாங்க. நைட்டு ஃபேனு கூட எங்களுக்காக போட்டு விட்டே போயிட்டாங்க. அங்கே நம்ம அண்ணா எப்படி ஆஹா நல்லா இருக்காடா? ஆஹா அடாடாடா. டேய் ஐயோ சொல்லும்போது எனக்கு இங்கே ஃபீல் ஆகுதுடா. ஐயோ ஆஹா இந்த வந்துட்டு சொல்லும். இன்றைக்கி நம்ம ட்ரக்கிங் மட்டும் பண்ண போகிறது கிடையாது, ரேம்பிளிங்கும் பண்ண போகிறோம். அது போக எப்போவுமே ட்ரக்கிங் பண்ணும்போது, ஸ்கேட் போர்ட் பண்ணும்போது, எந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது, ஸ்டண்ட் பண்ணும்போது, ரெஸ்ட் எடுக்கும்போது, உட்காரும் போது இந்த ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு தான் உட்காரணும். அது ஒரு ப்ரொசீஜருங்க. 30% ஓவர் ஆமாங்க ட்ரெக்கிங்கில். இப்போ தான் அண்ணா சொன்னார், ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம், பட் இவ்வளோ தூரம் வந்துமே 30% தான். பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். டிடிஎஃப் என்னோடய ஃபீலிங் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படியே ரொம்ப எப்படி சொல்கிறதுங்க, ரொம்ப தூரம் ட்ரெக் பண்ணி வந்துட்டோம், கஷ்டமாக இருந்துச்சு. ஃபுல்லாக உடம்பெல்லாம் ஹீட் ஆகி அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே வேர்க்குது உடம்பெல்லாம். பட் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு சில்லான தண்ணி வந்து படும்போது அவ்வளோ ஒரு சுகமாக இருக்குது. நம்ம கால் மேலெல்லாம் வந்து லேண்ட் ஆகும் போலையே. துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் விலகியே நின்றுப்போம். வாட்டர் ஃபால்ஸில் எவ்வளோ ஜாலியாக வருவாங்கன்னு பாருங்க. ஆனால் இவங்க ஒருத்தனை தான் பார்த்தேன். நிறைய பேர் இருக்காங்கப்பா, தெரியுதுங்களா உங்களுக்கு? அது போக காலில் குட்டி குட்டி நண்டா. ஓ இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, நீர் கொசு அப்படிம்பாங்க. சங்கட்டூர்லாம் மறந்துட்டோம்ல, சங்கட்டூர் மறந்துட்டோம். இழுத்துட்டு போகிறேன், நான் உன்னை கூப்பிட்டு போகணும்னு நினச்சி உயர்ந்த நோக்கத்தோட ட்ரை பண்ணேன்டா. வேணாம் நீயே வா. உன் ஆள் மேலே நின்றுட்டுருக்கான்னு நினச்சிக்கோ. ஐயோ, தேவக்குண்ட் வாட்டர் ஃபால்ஸ் போகும்போது ஆனால் நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க அங்கே இருக்கணும்னு நினச்சிக்கோங்கண்ணா. நமக்கு பிடிச்சவங்க ஏன்னா அங்கே இருக்கணும் இல்லை நினச்சிக்கோங்கண்ணா. போட்டேண்ணா போட முன்னாடி உனக்கு முன்னாடி இப்படிலாம் வேகமாக போகக்கூடாது, இப்படி தான் பொறுமையாக போகணும். அதுக்கு நீ இப்படி போகக்கூடாதுடா. டே செல்லம், டேய் 85 டிகிரி ஏறணும்டா, யோசிச்சுக்கோ அதை மனசில். ओके भैया, तो जल्दी बहुत हार्ड. बारिश से पहले डाउन. பயங்கர கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேங்க. ஹார்டுன்னு சொன்னார், அது தெளிவாக புரிஞ்சுது. அப்புறம் வேறு என்னமோ சொல்கிறாரு, அது மட்டும் புரியலைங்க. நல்ல படிமூட்டமாக இருக்குங்க முன்னாடி. ब्लैक बेरीज और छोटा. ओके दिस ओके. इसमें मई जून फ्रूट. ஓகே ஓகே, இது பிளாக்பெர்ரி அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரூட் இருக்குமாமாங்க. அது வந்து மே ஜூன் மாதத்தில் நல்லா பழுத்து நிற்கும். அந்த மாதம் வந்து நீங்கள் ஜாலியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாருங்க. பிளாக்பெர்ரி கேள்விப்பட்டிருக்கேடா? ஃபோனு சின்ன வயசுலலாம் பயங்கர ஃபேமஸ்டா. அது மறக்க முடியுமா? அந்த டச்சும் வச்சு கீபேடும் வச்சு ஒரே ஃபோன் இருக்குமே, அதுவும் பிளாக்பெர்ரி தானே? காரு பறக்குமே ஃபையம்க்குண்ணா. நமக்கு இந்த ஃபோன் பேர் சொன்னாலாம் தெரியுமான்னு தெரியலைங்க, ஆனால் அந்த கேம் பேர் சொன்னால் தெரியும். நோக்கியா 1100 ஸ்பேஸ் ஸ்னேக் பார்த்துருக்கியா? அதெல்லாம் என்னென்ன? ஓ நீ 2K ஸ்னேக் இருக்கும், ஆஸ்பல்ட் இருக்கும். நீ சொல்கிறது அது வேறடா. நோக்கியாலண்ணே, நோக்கியா 1100 ஸ்பேஸ்னு ஒன்று இருக்கும்லடா. தெரியும் தெரியும். கேமே முடிச்சிட்டேன். இது சொன்னால் தெரியுதான்னு பார்க்கலாம். டாயிங் டாயிங் டாயிங், கோழிலாம் வரும் சண்டைக்கு ஸ்பேஸில் பறந்துக்கிட்டு. இந்த மேரியோ மாதிரி வருமே. மேரியோ மாதிரி இல்லை, இது ஃபோனில் நோக்கியா 1100. சரியான செங்குத்தலாக இருக்குங்க. ஃப்ளாட் சர்ஃபேஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே இருக்குது. அங்கேருந்து இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்திருக்கோம், பரவாயில்லப்பா. வாட் ஃப்ளவர்? குறிஞ்சி பூடா. 7 வருஷத்துக்கு ஒரு டைம் பூக்கிற பூனா அது குறிஞ்சி பூடா. ஆனால் இது குறிஞ்சி ஃப்ளவர் மாதிரி இல்லையே, அங்கே இருந்த குறிஞ்சி வேற மாதிரி இருந்துச்சு. திஸ் இஸ் குறிஞ்சி ஃப்ளவர்.
Yes. Is they after the 7 years? I know about. The death and the new the plant. The next year the June, July, May. Yes, the next plant. With the after the May months with the death. ஆக்சுவலி நான் பார்த்த குறிஞ்சி பூ ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் இது குறிஞ்சின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இது குறிஞ்சியாக இருந்தால் மட்டும் இல்லை, என்ன பூவாக இருந்தாலுமே வேற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்களேன், ஃப்ளவரு இதுக்கு பின்னாடியே ஒரு மாதிரி அழகாக ஏதோ ஒன்று இருக்குது. அதுவும் இதழ்கள் தான் போல். This the bananas, the forest banana. ஃபாரஸ்ட் பனானா. யா தட் ஒன். Yes. பட் நாட் பிக் ஒன். டே வாழைடா, வாழை மரம்டா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. தம்பி இருந்துட்டு நைட்டு தெரியாதனமா நம்ம ஒரு தப்பான முடிவை எடுத்துட்டோமோ அப்படிங்கிறாங்க. நானும் ஷாக்கு, திடீர்னு வரேன்னு சொன்ன உடனே. அப்படிங்கோப்பா, இந்த செடியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாமாடா? 7 செடி வச்சுக்கணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு செடி வச்சிடணும். வருஷம் ஃபுல்லாக அந்த பூ வந்துகிட்டே இருக்கும். பயங்கரமாக இருக்காடா. இப்படி பேசினா தாண்டா ஒரு இதே வருது. எனக்கு இந்த மாதிரி ஏத்தனா பிடிக்காதுங்க, நமக்கு இந்த மாதிரி ஏத்தனா பிடிக்கும். என்னடாச்சு? டான்ஸ் ஆடுறான். ஐயோ, படிக்கிறப்போ ஏய் அது சரியான ஸ்டெப்புடா. இரு நான் வரேன், எல்லோரும் சேர்ந்து ஆடலாமா அதே ஸ்டெப்பு? இரு வரேன். வலிக்குது செல்லம், பார்த்து வா. வரும்போதே நிறைய தண்ணி எட்டு வந்துட்டோங்க. அப்புறம் ஹைட்ரேஷனுக்காக என்னாச்சுடா? சும்மா லூசு பையன். புளி வருதும்பாங்க. ஐயோ அப்படிம்பாங்க எல்லாம். அப்புறம் சும்மா விளையாண்டுருப்பான். அப்புறம் ஒரு நாள் உண்மையாகவே சொல்லுவான், வர யாரும் வர மாட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி போறியா? இல்லை உனக்கு அதுக்கு இல்லைடா சொல்லும், நீ பத்திரமா வரியான்னு பார்க்கணும்ல. இது என்னடா இது பார்க்கவே படு பயங்கரமாக இருக்குது. அது ஒன்றும் இல்லை, செத்து போனது நண்டா. போடா. சப்போஸ் நம்ம தனியாக வந்திருந்தோம்னா உண்மையாகவே இதுதான் வழியான்னு சொல்லிட்டு போயிருந்துருப்போம்ல. கண்டிப்பாக. சரி வா ஏறி ரொம்ப நாள் முடியும். நாளை என்று இன்றைய இலக்காதே. தம்பி நம்ம கேட்குற மோட்டிவேஷன் சாங்கே வேற. நாளை எல்லாம் நலந்தானே. போ நம்பு மனமே, நாளை எல்லாம் நமக்காக தடுமாற்றம். வாவ். ஷர்ட்லாம் கழட்டி உட்காந்துருக்காங்க. கிருஷ்ணம் ஷர்ட்டை தான் கழட்டிட்டு இருக்கோம். இந்த இடத்துல அந்த மிஸ்ட் ரொம்ப சில்லுன்னு இருக்குனால ஷர்ட்டை கழட்டி உட்காந்தோம்னா அப்படி இருக்கும். அதனால தான் எல்லாரும் கழட்டி வச்சு உட்காந்துருக்கேன். இப்போ நானும் கழட்ட போகிறேன். இந்த இடத்துல சங்கட்டு முழங்கி இருந்திருக்கலாம்டா. 8 வரணும்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். சலோ அந்த டான்ஸ் ஸ்டெப் போடுறா, இங்கே நின்று போடு. சொன்னேனா இதோ உங்களுக்காக. நான் சொன்னேனா ஒரு குரங்கு. அன்டிடியூஃப் இங்கே பார்த்தீங்கன்னா சோலார் லைட் போட்டு வச்சுருக்காங்க. சூப்பர் விஷயம் இல்லை? சோலார் பேனல் கழட்டிட்டு போயிடுவோமா? சி அதுலேருந்து வர்ற பவர் நமக்கு ஒரு இதுக்கு கூட பத்தாது. தெரியுமே, அது ஒரு பல்புக்கான பவர் சப்ளை மட்டும்தான். நமக்கு தேவையானது எவ்வளோ வாட்ஸ்? 1200 வாட்ஸ். அட்லீஸ்ட் மினிமம் பண்ண ஒரு 500 வாட் 400 வாட்டாக தேவைப்படும். இது பண்ண ஒரு 5 வாட் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே போடு, 10 வாட் வாட்ஸ் இல்லை 20-40 அந்த பரவாயில்ல. அவ்வளோ இருக்குமா? ஓகே. நல்லா இருக்குங்க இந்த இடம். டிடிஎஃப் அவ்வளோதாங்க. இந்த அழகான இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. அவ்வளோதான், பக்கத்தில் வந்துட்டோமாம்மா அந்த மலைக்கு மேலே. இதுக்கப்புறம் செங்குத்தாக ஏற வேண்டியதுதான். ஸோ நம்ம பசங்க எல்லாத்துக்குமே அந்த பெல்ட்டு, அதுக்கப்புறம் ஹெல்மெட்லாம் போட சொல்லிட்டாங்க. அவங்க தான் இதெல்லாம் போட்டாங்க. எனக்கு ரொம்ப இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. வலினா வலி எப்படி சொல்கிறதுங்க என்னால். ஐயோ இப்போ என்ன பண்ண போகிறேன்? இதுக்கப்புறம் என்னால் நகரவே முடியாதா, கீழே இறங்க முடியாதா, மேலே ஏற முடியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பெல்ட்டு இன்னும் அந்த வலி இருக்குதுங்க எனக்கு, இந்த டிஸ்க்கு. ஸோ என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது கரெக்டாக இவங்க அந்த இடத்துல இப்போவே பெல்ட்டு போடலான்னு சொல்லி பெல்ட்டு போடுறாங்க. எல்லாம் அவன் செயல் போல். கரெக்டாக இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா எனக்கு டைட் பண்ணால் கொஞ்சம் பெயின் ரிலீஃபாக இருக்கும். ஸோ இது கரெக்டாக அங்கே நிற்கும். பட் இப்போ என் பாடியோட வெயிட்டே கரெக்டாக அந்த இடத்துல தான் போய் உட்காரும்னு நினைக்கிறேன். தொங்கும் போது நல்லா பிடிச்சி கரெக்டாக ஏறிக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க. பார்ப்போம். ரைட் லெக். ஓகே. இருங்க எங்கேன்னு சொல்லுங்க, நானே விட்டுறேன். தட் சைட். ஓகே பை. இன்னமும் இங்கே குழி தோண்டிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணுறாங்க புரியல. வாட் இஸ் தட் பையா? கிராப். ஓ, நண்டு பிடிக்கிறாங்க போலங்க. கிழங்கு ஏதாவது எடுக்கிறாங்களாடா? இல்லைண்ணா. ஏன்னா நண்டை பிடிச்சா கையை வெட்டிடாதாடா? பிடிப்பாங்க பாருங்க. இதை சும்மா தோண்டினோடனே உள்ள தண்ணி இருக்கா, இல்லை கொஞ்சம் தண்ணியை பிடிச்சிட்டு ஊற்றிருப்பாரா? இல்லை, தோண்டவும் தானே இருக்கு.
அப்படிங்கப்பா. ஆமாப்பா, ஃபுல்லாக தண்ணிங்க. சும்மா தோன்றாரு, அப்படியே உள்ளேருந்து ஜொயின் தண்ணி வருதுங்க. என்ன பண்ண போகிறாருன்னே தெரியலையப்பா. நண்டு அங்கே இருக்குமாடா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா ஃபீல் பண்ணுறேங்க. பார்த்துக்கலாம். இந்த ரைடை முடிக்கிறதுக்குள்ளேயே எங்கேயாவது செக்கப் எடுத்து பார்த்துட்றேங்க எந்த கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி. வந்தாச்சாடா கிருஷ்? புரியல, இன்னும் போகணுமா? ஓகே. அடுத்த வாட்டி ட்ரக் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் சூப்பராக வியூ காட்டுறேங்க, கவலையப்படாதீங்க. நாளுக்கு நாள் நம்ம வளர்ந்துக்கிட்டே தான் இருப்போம், இறங்கி போக மாட்டோம், கவலையப்படாதீங்க. அதே மாதிரி என்றைக்குமே ஐயோ என்னால் முடியலையே, நிறைய பிரச்சனை வருதுன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடவே மாட்டேன். என்ன ஒரு துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் வெற்றிங்கிற அந்த மலையை ட்ரக் பண்ணி மேலே போய் ஜெயிச்சு காட்டுறோங்க. பயங்கர அல்டிமேட்டாக இருக்குல்ல? வாவ். கீழே கிடந்த ஏழை மேலே கரெக்டாக குத்திட்டேன். என்ன சொல்கிறாங்க? ये सामने இந்த மலை இங்கேருந்து பார்த்தா தெரியுமா? இப்போ மறைஞ்சிருச்சா? इधर ऐसा ये बादल जाएगा ना मारा ना தெரியுமா? டேய், பனி இல்லைன்னா தெரியுமாடா? பா, இது கிட்டத்தட்ட 75 டிகிரின்னு சொல்லலாங்க. பார்த்து போனோம், வழுக்குது. இதெல்லாம் எவ்வளோ டிகிரிடா? 75 டிகிரி இருக்கும்ல? ஓ, பார்த்து மேக்ஸ் டு மேக்ஸ் ஸ்லிப் ஆகாமல் போங்க. நானே எவ்வளோக்கு முடியுமோ ஸ்லிப் ஆகாமல் வரேன். இங்கேயே 75 டிகிரினாங்க, அங்கே 85 டிகிரிக்கு மேலே இருந்தாலும் ஆச்சரியப்படல. நைஸாக அப்படியே உட்காந்துட்டல. கையில் கேமரா இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. பார்த்துடா டேய், இந்த மலை பேர் குறிஞ்சி மலைன்னு வச்சுருக்கலாம்டா. ஏன்னா அவ்வளோ குறிஞ்சி பூக்களுங்க. அப்பா, இன்னும் மேலே போகணுண்டா. கல்லெல்லாம் உருளுதுங்க, பார்த்தே போகணும். எல்லாருமே ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு தான் போயிட்டுருக்கோம். வாவ், பயங்கர அல்டிமேட்டாக இருக்குங்க. அருண் தம்பி அண்ணே அப்படிங்கிறாங்க. ஏய், அந்த பாறையை மட்டும் உருட்டி விட்றாதரா. இரா, ஓ, ஜஸ்ட் மிஸ். ஃபஸ்ட் இந்த பக்கம் நினைக்கிறேன். ஓகே, ஏய், இன்னும் ரொம்ப பெரிய மலைடா இது. டிடிஎஃப் இங்கே பாருங்களேன். ஓ, என்ன மிஸ்டேக் பண்ண? கால் வாரி விட்டுருச்சு. இல்லை, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். டிடிஎஃப் உங்களுக்கு தெரியுதா? எவ்வளோ புழுக்கள்னு பாருங்களேன். வா, இப்படி கொட்டி கிடக்குது. ஓ, ஓகே, நான் குனியும் போது தான் வழுக்குது போல். அப்போ ஆக்சுவலி டிடிஎஃப் எனக்கு வந்து இந்த மலையாளத்து சாங் ஒன்று ரொம்ப பிடிக்கும். காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அதெல்லாம் தான் கேட்டுட்ருப்பேன். அதெல்லாம் கேட்டு தான் எனக்கு இன்னும் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக வந்துச்சு. என்ன பாட்டுனாங்க? மலையும் மலை காடுகளும் அதில் நீரையும் பல குளங்கள். எனக்கு தெரிஞ்ச லைன்ஸ்லாம் கரெக்டாக சொல்லியிருப்பேனான்னு தெரில. எனக்கு கூட ஒரு டவுட் வந்துச்சுங்க. உண்மையாகவே இவ்வளோ பெரிய மலையில் தான் நம்மளை கூப்பிட்டு போகிறாங்களா, இல்லை சப்போஸ் வேற ஒரு மலை கூட்டு போய் இதுதான் அந்த மலை அப்படின்ட்டுருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஐயோ, இன்னும் எவ்வளோ பெரிய மலை தெரியுதுங்களாங்க.
பெரிய மலை. மேலே இருக்கிற எங்கள் தலை மேலே இருக்கிற கோபுரம் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இல்லைன்னா Insta360 அப்படி அது எதுவும் கவர் ஆகிடும். இதுக்கப்புறம் அந்த மலையை கயிறு போட்டு ஏற போகிறோம் நம்மெல்லாம். ये 2 ओके 3 इधर ये पकड़ना है, ये लेग को करना है बराबर. और इधर क्रॉस में मेरे को ये सपोर्ट है ना, इधर दबाने का ऐसा. ओके इधर क्रॉस ये लेग. ओके இந்த கயிறு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி இருக்குடா. நல்லா லைட்டாக ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாமே தவிர ஃபுல் சப்போர்ட் இதில் வச்சிடக்கூடாதுங்க நம்ம. அப்படியேங்கோப்பா ஒன்றும் தெரிலங்க. ஏய் இறங்குது பயங்கரமாக. இருங்க, லேண்ட்ஸ்லைட்ஸ் மாதிரி ஆகுதாங்க. ஒன்றும் தெரிலங்க. ஆக்சுவலி டிடிஎஃப் நான் பைரவா காட் ஃபோர்ட் ட்ரெக்கிங்லாம் நிறைய பார்த்தேன். எல்லா லாங்குவேஜ்லேயும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி அந்த பைரவா காட் அதாவது மேலே போயிட்டு எவ்வளோ கஷ்டம்னு காமிச்சாங்களே தவிர இதுவே எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி யாரும் காட்டலன்னு சொல்ல முடியாது. ஏதாவது இருந்திருக்கும், மேபி நம்ம கூட பார்க்காம இருந்திருக்கலாம். இது கொஞ்சம் கஷ்டம் தான் டிடிஎஃப், பார்த்தே வரணும். இங்கெல்லாம் முன்னாடி வந்து இந்த இதை வச்சு எதாவது போட்டுருந்துருப்பாங்க போல். இங்கே எல்லாம் இருக்குது பாருங்களேன், அந்த ஹூக் மாதிரி. ஆனால் இப்போது அது அப்படியே கண்டுச்சு போல். அண்ணனுக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறீங்களாடா இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டு வந்ததுக்கு? இந்த கண்டிப்பாங்கிற விதமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கேடா. வாவ், இங்க ஏதோ பாக்ஸ் மாதிரி ஓப்பனா இருக்கு. டே மலை என்னடா இவ்வளோ பெருசா இருக்கு? இதுல தான் செல்லக்குட்டி ஏற போறோம். அப்போ எங்க மலை ரொம்ப பெருசுங்க. இங்கே வந்து ரிவர்ஸில் இறங்கி போகணுமா டிடிஎஃப். அண்ட் வந்து நம்மளோட இந்த ஒரு லாக்கை வந்து இதில் மாட்டி விட்டுருணுமா. அவ்வளோதான் டிடிஎஃப். இந்த கொக்கி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? வெயிட் பண்ணுங்கள், இப்போ உங்களுக்கு கொக்கி மாதிரி தெரியாது. இந்த கொக்கி இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு இப்படி விட்டுட்டு இதை லாக் பண்ணிடணுங்க. லாக் பண்ணிட்டியா? ஓகே, வெரி குட். எனக்கு இந்த கயிறு மேலே பெருசாக நம்பிக்கையே இல்லைடா. உனக்கு இருக்கா? எது மேலே பெருசாக நம்பிக்கை இருக்காதுடா. பயா டான்ஸ், பயா டான்ஸ். Yes. We will be the safety. Yeah, of course, bhaiya. Thank you so much for your support. Wow, sama thrilling experience da. What is this? नहीं crab. ये இது ப்ளூ பெருசா இருக்கு. போங்கடா. அவ்வளோதான் கழட்டிக்கணுமா இதை? இதெல்லாம் கிராபாங்க. இல்லப்பா, இது கள்ளிச்செடிப்பா. இல்லை இவ்வளோ பெரிய நண்டு இருந்திருக்குமா? இல்லை, இதெல்லாம் கள்ளிச்செடி. முள்ளா இருக்கும் இல்லைங்க அது. ஆனால் இவங்க நண்டுங்கிறாங்க. ஏண்டா கத்துற? சைடு. ஓகே, ஒரு 2 நிமிஷம் ரெஸ்டாடா. நமக்கு இந்த மாதிரி இடத்துல படுத்துடணுமோ? வாவ், என்ன ஜில்லுன்னு ஒரு காற்று. ஆஹா, என்ன கிளைமேட். ஃபஸ்ட்டு ஏன் எல்லாமே லேண்ட்ஸ்கேப்பில் காட்டிகிட்டு இருக்கு? ஒன்றும் புரியலையே. எவ்வளோ நேரமாக சிங்கிள் ஃப்ரேமாக வருதுன்னு தெரியல கடவுளே. இது ஒரு 1 நிமிஷம், இது ஒரு 3 நிமிஷம், இது ஒரு 11 நிமிஷம், இது ஒரு 11 செகண்ட். தப்பு இல்லை, கடவுளே பார்த்தேனே. டிடிஎஃப் ஆக்சுவலி நீங்கள் உங்களுக்கு இதை பார்த்துட்ருப்பீங்க. ஆக்சுவலி இத்தனை நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லவேளை ஒரு 3 கிளிப் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் லேண்ட்ஸ்கேப் வீடியோவில் மட்டும் ஷூட் ஆகிருக்கு. 360 ஆக்சுவலி ஷூட் ஆகலை. பட் நல்ல வேலை இப்போ நான் அதை பார்த்துட்டேன். இதுக்கு இன்னொரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இது பண்ணுறீங்க. என்னப்பா, கைட்லேருந்து யாருமே நமக்காக வெயிட் பண்ணல. இவன் என்ன பண்ணாலும் ஏறி வந்துடுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினச்சிட்டாங்களா? ஓகே, எல்லா பொருட்களும் எடுத்துக்கிட்டோமா? எல்லாமே எடுத்துக்கிட்டாச்சு. ஆஹா, இடுப்பு வலிக்குது. இன்றைக்கி பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற இந்த இதை மாட்டிருந்தோங்க. ஓகே, ஏங்க இதில் நிற்கவே முடியலைங்க. இங்கே பாருங்களேன். அப்படிங்க அப்பா, என்ன சைடில் ஏதோ ஒரு சது. ஓகே, நம்மளோட இது
தான் எல்லாம். இந்த ஒரு இடத்துலையும் கழட்டி மாட்டணும் போல. நம்ம இந்த மாதிரி இடத்துலங்க சோம்பேறித்தனப்பட்டு இதை லாக் பண்ணால் விடவே கூடாது. ஸோ எப்பவுமே நம்ம லாக் பண்ணிடணும். எனக்குமே அந்த ஒரு சின்ன தாட்ஸ் வருது. அதனால தான் உடனே உங்ககிட்ட டிடிஎஃப் என்ன மாதிரி நமக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வந்தாலுமே நம்ம இந்த மாதிரியான தவறுகள் செய்யக்கூடாது. மிஞ்சி போனால் என்ன, ஒவ்வொரு இடத்துக்கும் 10 செகண்ட் எடுக்குமா, எடுத்துகிட்டு போட்டோம். இதுக்கு நம்ம 10 செகண்ட் ஒதுக்குறதுனால அது நமக்கு திருப்பி என்ன பண்ண போகுதுன்னா நம்ம உயிரே காப்பாற்றும். 10 செகண்ட் இதுக்காக செலவு பண்ணலாமா வேணாமா? எஸ், அதுக்குள்ளே போய் தான் போகணுமா? வாவ், ஏய் இப்படி ஏற முடியாதாடா? நான் இப்படி ஏறணுமோன்னு நினச்சிட்டேன்டா. எப்படி இந்த குகை அப்போ இருந்தே ராஜாக்கள் இருக்கும் போதே உருவாக்கியிருக்காங்களா இல்லை எப்படிடா? வாவ், இதில் தான் ஏறணும். இப்போ எதுலடா ஏறிடலாம்டா. சரி நான் ஏறேன். ஸ்டிக்கா? கேமரா வெயிட் பையா, கேட்ச். அப்படியே அடி தூள். Yeah, of course, bhaiya. டேய் அடிச்சுமா தூரம் இருக்குதுங்கடா. குறைச்சலும் என்னமோ விழுந்த மாதிரி சவுண்டு. ஓ, ரோப் போடுறாங்களா? அது கீழே இறங்குறதுக்குடா. ஆமாம், அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்டா செல்லம், என்னாச்சு? ஜாலியாக இருக்கா? இந்த டைலாக் ஒன்று வரும்ல, அடங்கொப்பத்த தாமரை. டே அதுக்கு பேர் என்னடா? அடங்கொப்ப தாமரை தண்ணியில் தலைமுழுக. செலவு மேரல போறீங்கடா. இது நம்மளுடைய பேர். ஜல்தி போடா. அஜித் பயபுலைக்கு காலை போட்டு காட்டுவோமா? ஹலோ மச்சான், யார் அழைப்பது யார் பதிலே. போலாவா இப்போ கீழே தெரியுதுங்களாங்க நான் எந்த எட்ஜில் நின்றுட்டு இருக்கேன்னு? कैमरा கம்பி இருக்கு சைடு. कैमरा उनके पास दे दो, उनके पास ஓகே பையா கேட்ச் திஸ். ஆக்சுவலி டிடிஎஃப் இங்கே வந்து பார்த்தா செங்குத்தாக ஏற போகிறோம். அதனால வந்து என்னால் இன்ஸ்டா 360 இங்கே கேரி பண்ண முடியாது. राइट वाला लेग ஓகே ओके उधर इधर ओके ओह माय गॉड. आ जाओ ना, आ जाओ. लेग इसको नहीं पकड़. दिस लेग वेयर? ओके दिस लेग किधर? उधर इधर. लेफ्ट इधर ஆக்சுவலி என்னோட உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிற்க முடியாது. சரி ட்ரை பண்ணுவோம். நான் ஆஃப்கோர்ஸ் தொங்க போகிறேன்னு நினைக்கிறேங்க. ஓகே பார்த்துப்போம். बोल्ट लेफ्ट हैंड से बोल्ट. ஓகே राइट हैंड இந்த இடத்துல मेरे को राइट हैंड इधर राइट हैंड इधर पकड़. ओके. हाँ, या. रुको वेट. 1 2 3 हट. खींचो आएगा. give me. ओके கால்லாம் பிடிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குதுங்க. பட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ये देखो. அட்வென்ச்சர்ஸ் விரும்புகிறவங்க பை திஸ் ஒன். रुको. ஆக்சுவலி டிடிஓ பயங்கர அல்டிமேட். அந்த இடத்துல என்னால் நிற்க முடியல. ஆனால் அந்த இடத்துல 2 கால் வைக்கணுங்கிறாங்க. இங்கே வந்து என்னோடய உடம்பு வந்து இடிச்சிட்டு இருக்கு. அங்கே என்னோடய லெஃப்ட் கால் வைக்கவே முடியாது. பட் அப்படி இருந்தமே வச்சு வந்துட்டோம். கொஞ்சம் உடம்பாக இருக்கிறவங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மேலே போயிடும். மேலே எப்படி போவ? लेफ्ट हैंड லாக்கை கழட்டி மாற்றிடுவேன்.
लेफ्ट சரி இன்னும் மேலே இன்னும் சேஃப்டியாக தான் இருக்கும். बोल्ट बोल्ट लेफ्ट हैंड आगे आगे சரி அப்போ நானும் வந்தேன். देखो हैंड ये देखो டிடிஎஃப் பயங்கர அல்டிமேட்டுங்க. கண்டிப்பாக கோப்ரோவில் கவர் ஆயிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கும்ல பா என்ன மாதிரிங்க இருந்துச்சு. வா இருச்சல் இப்படி நானே போகிறேன். हां बोल्ट पकड़ो இப்போ போட்டியா நான் நீ தான் போகணுமா? சரி போ. ஏன்னா அவன் வந்தாலும் ஏய் மௌனை என்ன தள்ளி விட்றாதுடா. इधर इधर அண்ணனுக்கு ஸ்பைனு பல்ஜு ஸ்பைனு டிஸ்க்கு கழுத்து ओके रुको ये लेफ्ट நல்லா தூக்கி தூக்கு 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 தூக்குடா தூக்குடி. அவ்வளோதான். तेटा धरायचं गोकम तेटा ஆக்சுவலி ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 சொன்னாங்கங்க. பட் நாங்கள் வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலை பேசினோம். அவங்க எவ்வளோ ரிஸ்க்கான வேலை செய்கிறாங்க. தாராளமாக தரணும், அதுக்கும் மேலே தரலாம். நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டு வைக்கோங்க. டிடிஎஃப் ஃபுல் vlogகையும் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் உங்களோட கமெண்ட்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். நான் எல்லா கமெண்ட்ஸுமே படிப்பேன். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஆக்சுவலி நம்மலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டே ட்ரைவிங் பண்ணுற மாதிரியான ஒரு இடத்துல வந்து ட்ரக் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி டிடிஎஃப் ரா ஃபுட்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. பட் நம்மளோட ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி முடிச்சா இவ்வளோ பல மணி நேரங்கள் வருது. அப்படிங்கிற பட்சத்தில் ரா ஃபுட்டேஜ் எவ்வளோ மணி நேரங்கள் வரும். ஸோ நான் பெருசாக கேமராவே ஆஃப் பண்ணல. ஏன்னா இந்த ஒரு அட்வென்ச்சரான ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல பேட்டரி வந்து பேக்குள்ளே போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ டிடிஎஃப் ஸோ இந்த vlogல வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எபிசோட் 11ல் வந்து பண்ண எது வரைக்கும் இப்போது ஸ்டாப் பண்ணியிருக்கோம்னா மேலே ஏறுற வரைக்கும் ஸ்டாப் பண்ணிப்போம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏறணும். ஏறி அங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கேருந்து இறங்குறது அங்கே வரைக்கும் போகிறதுங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் வரைக்கும் போகிறது. ஸோ ஏறுறதை விட இறங்குறது பயங்கர கஷ்டங்க. உயிர் போகிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து அடுத்த vlog நாளானிக்கு காலைல 11 மணிக்கு ஷார்ப்பாக பார்ப்பீங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. எவ்வளோக்கு முடியுமோ எல்லா எபிசோட்ஸையும் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு கண்டினியூட்டி இருக்குங்க. நான் எல்லா கண்டினியூட்டியுமே இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் vlogs எபிசோட் 1 பார்க்காம நீங்கள் எபிசோட் 11க்கு வந்தாலுமே உங்களுக்கு தெளிவாக புரியும். பட் இருந்தாலும் அந்த ஒரு கனெக்டிவிட்டி, அந்த கண்டினியூட்டி, சில ஜோக்ஸு, சில விஷயங்கள் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங் அல்டிமேட்டாக போகும். ஸோ மேக்ஸ் எல்லா எபிசோடையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே டிடிஎஃப் வந்து நம்ம vlog இது பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் தட்டிருக்கோங்க. இன்னும் ஆல் ஓவர் இந்தியாங்கிறது எவ்வளோ பெருசுங்க. இன்னும் எவ்வளோ பண்ண போகிறோங்க. ஆக்சுவலி நான் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா என்னோட ஒரு கனவு மாதிரியான ஒரு இடத்துக்கு போனால் இன்னும் நிறைய இடத்துக்கு போகிறோங்க. ஓகே நம்ம vlog இது பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் தட்டிருக்கோங்க. டக்கு டிக்கெட் வேகமாக சேஃப் பண்ணுங்க. மேலும் போடுவான்னு இருக்காதீங்க. பை டிடிஎஃப் விக்கும் ஸ்டார்ஸ் பார்த்து சேஃப் பாருங்கள். லவ் யூ ஸோ மச்.